Taste the Daily. சம வேலைக்கு சம ஊதியம் அளிக்கவில்லை என்றால் செப்டம்பர் மாதத்தில் தமிழகம் முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் இயக்கத்தினர் ஸ்டாலின் அரசை எச்சரித்துள்ளனர். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே நடைபெற்ற ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் சுமார் 20,000 ஆசிரியர்களுக்கு உள்ள ஊதிய முரண்பாடு கலைக்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் அறிவித்த திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகியும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினர். இதேபோல் திண்டுக்கல், திருவாரூர், கரூர், வேலூர், கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, தருமபுரி மாவட்டங்களிலும் ஆசிரியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உங்களின் பதிலுக்காக காத்திருக்கிறோம். என்ன ஆச்சு? நிறைவேற்றிடுக, நிறைவேற்றிடுக. சம ஊதியம் வழங்கிடுக. நீட் தேர்வு விவகாரத்தில் உயிரிழப்புகளை தடுக்க 15 வழிகாட்டு நெறிமுறைகளை உச்சநீதிமன்றம் வெளியிட்டது. நீட் பயிற்சி மையங்களை முறைப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் சட்டம் இயற்றி 2 மாதங்களில் அதற்கு விதிமுறைகளை வகுத்து அமல்படுத்த வேண்டும் எனவும், பயிற்சி மையங்களை பதிவு செய்வதை கட்டாயமாக்க வேண்டும் எனவும், இது தொடர்பாக 3 மாதங்களில் அறிக்கை தாக்கல் செய்யவும் மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அத்துடன் மாணவர்களுக்கு நீட் தொடர்பாக மனநல ஆலோசனைகள் வழங்குதல் உட்பட 15 பரிந்துரைகளை வழங்கிய உச்சநீதிமன்றம் அவற்றை கண்காணிக்க மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டது.